யோபு 19ஆம் அதிகாரத்தின் आयुब 19वां अध्याय के 26ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது हम 26 वचन को देखते हैं। Job chapter 19 verse 26ல நம்ம பார்க்கிறோம், हम आयुब 19 उसका 26 में पढ़ते हैं। இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு अपनी खाल के इस प्रकार नष्ट हो जाने के बाद நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன்। मैं शरीर में होकर परमेश्वर का दर्शन पाऊंगा। அல்லேலூயா। हालेलुया। இந்த வசனம் உங்களுக்கு முதலாவது புரியுதா? ये वचन पहले आप समझ पा रहे हो क्या? யோபு சொல்லுகிறார், आयुब कहता है இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு ये खाल के सब प्रकार नष्ट होने के बाद என்னுடைய மாம்சத்திலிருந்து நான் அவரை தேவனை பார்ப்பேன்। मैं शरीर में होकर परमेश्वर का दर्शन சோ இப்போ करूंगा। இந்த क्वेश्चन என்ன அப்படினா, अब सवाल क्या है? தோலே அழிஞ்சு போச்சுனா மாம்சம் இருக்குமா? पहले खाल यानी चमड़ी नष्ट हो जाएंगे तो शरीर रहेगी क्या? அல்லேலூயா। हालेलुया। ஒரு மனிதனுக்கு தோல் எல்லாம் அழிந்து போகிறது, एक मनुष्य का पूरा चमड़ी नष्ट हो जाता है। அவருடைய மாம்சத்தில் இருந்து தேவனை எப்படி பார்க்க वो முடியும்? कैसे अपने शरीर में होकर परमेश्वर का दर्शन कर सकता है? எப்படி பார்க்கலாம்? कैसे दर्शन कर सकता है? சோ இதுதான் क्वेश्चन। ये एक सवाल है। அல்லேலூயா। हालेलुया। இன்னைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிற ஒரு கேள்வி இதுதான்। आज हमारे पास आया हुआ सवाल यही है। தோல்னா அழிஞ்சு போயிடும், चमड़ा नाश அப்படினா हो जाएगी, மாம்சமும் கெட்டு போயிடும்। इसका मतलब शरीर भी नाश हो ஆனா அவர் जाएगी। சொல்றாரு, நான் மாம்சத்துல இருந்து தான் நான் பார்க்க போறேன்। लेकिन वो कहता है कि मैं शरीर में रहकर उसे देखने वाला हूं। யோபு அந்த இடத்துல आयुब उस जगह पर நான் உயிர்த்தெழுந்து பார்க்க போறேன்னு சொல்லல, वो नहीं कहता है कि मैं நான் जीवित மாம்சத்துல இருந்து देखूंगा, பார்க்க போறேன்। मैं शरीर में रहकर देखूंगा। அல்லேலூயா। हालेलुया। சோ இதற்கு இரண்டு விதமான பதிலை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும்। इसके दो तरह का जवाब हम शास्त्र में से देख सकते हैं। ஒன்று पहला யோபுவுடைய எதிர்பார்ப்பு, आयुब की बाट जोना, இன்னொன்று யோபுவுடைய விசுவாசம்। दूसरा आयुब का विश्वास। அல்லேலூயா। हालेलुया। இப்போ சங்கீதம் 17ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது भजन संहिता 17 उसका 15 वचन देखते हैं। சாம் 17:15ல பாருங்க, भजन संहिता 17 उसका 15, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், मैं धर्म के अनुसार तेरे चेहरों को देखूंगा, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன்। मैं जब जागूंगा तेरे स्वरूप से मैं तृप्त हो जाऊंगा। நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிக்கிறேன், धर्म में हो धर्मी நான் होकर मैं तेरे मुख விழிக்கும் போது देखूंगा। உம்முடைய சாயலால் திருப்தியாகிறேன் என்று சொல்லுகிறார்। जब मैं जागूंगा तो मैं तेरे स्वरूप से संतुष्ट हो இந்த जाऊंगा। வசனம் எதை குறிக்கிறது? ये वचन किसे बताती है? இது சொல்றாரு, நான் விழிச்சிட்டேன் அப்படினா वो कहता है कि मैं जागने உங்க के சாயலை बाद பார்த்துருவேன்। तेरे स्वरूप को देख लूंगा। அப்படி என்றால் इसका मतलब நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சாயலை பார்க்கணும்। हम हर एक दिन उसके स्वरूप को देखना है। பார்க்கிறோமா? देखते हैं क्या? பார்க்கிறோமா? देखते हैं क्या? இல்ல। नहीं। அப்போ இந்த வசனம் तो ये वचन அவர் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லுவது, वो कहता कि मैं जागने के समय तेरे स्वरूप से तृप्त होऊंगा। நமக்கு ஒரு இளைப்பாறுதல் காலம் இருக்கு। हमारे लिए एक विश्राम का दिन அந்த है। இளைப்பாறுதல் காலம் முடிந்து நாம் எல்லாரும் விழிப்போம்। वो विश्राम के दिन समाप्त होकर हम सब जागेंगे। அப்பொழுது நாம் முதலில் யாரை பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம்। तब हम पहले किसे देखेंगे? तो यीशु मसीह को देखेंगे, வேற யாரையும் பார்க்க மாட்டோம்। और किसी को नहीं। அந்த இளைப்பாறுதல் முடிந்து நாம் விழிக்கும் பொழுது वो विश्राम से हम जब जाग அன்னைக்கு நான் उठेंगे, இயேசு கிறிஸ்துவை முகமுகமா பார்ப்பேன்। उस दिन में यीशु मसीह को आमने सामने அது देखूंगा। எனக்கு திருப்தியை கொடுக்கிறதா वो இருக்கும்। मेरे लिए संतुष्टता को देती है। அல்லேலூயா। हालेलुया। அத 1 கொரிந்தியர் 13:12 பார்க்கும் பொழுது हम पहले कोरिन्थियों 13:12 में देखते हैं। இப்பொழுது நாம் நிழலோட்டமாய் நாம் பார்க்கிறோம், अब हम ऊपरी रूप से देखते हैं, ஆனா இனி ஒரு காலம் வரப்போகிறது, लेकिन इसके बाद एक दिन आने அப்பொழுது वाले நான் हैं முகமுகமாய் பார்ப்பேன்। तब हमें आमने सामने चेहरे के रूप से देखेंगे। அல்லேலூயா। हालेलुया। அப்படி முகமுகமாய் பார்க்கும் பொழுது तो चेहरे की रीति से देखते समय யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி पहला யோனா 3 अध्याय उसका दूसरा वचन, நாம் அவரை போலவே இருப்பாப்போம்। हम उसके स्वरूप रहेंगे। அல்லேலூயா। அல்லேலூயா। அதனால தான் தாவீதுகார் சொல்றாரு, इसीलिए दाऊद कहता நான் है விழிக்கும் போது मैं जब जागूंगा உம்முடைய சாயலால் திருப்தியாவேன் என்றால் मैं तेरे स्वरूप से तृप्त हो जाऊंगा। நான் यानी இளைப்பாறுதல் காலம் முடிந்து விழிக்கும் போது நான் ஏன் சாயல்ல இருக்க मैं மாட்டேன், विश्राम के दिन के समाप्त होने के बाद मैं अपने साया में नहीं நான் रहूंगा। இயேசுவின் சாயல்ல मैं இருக்கும் यीशु के साये में रहते அந்த समय இயேசுவை பார்த்துக்கிட்டே திருப்தியா वो यीशु को देखते ही तृप्त होते அந்த रहूंगा। பரலோகத்துல इसीलिए स्वर्ग में யாருமே சோர்ந்து போக மாட்டாங்க, कोई भी वहां पर मायूस नहीं होता है, யாருக்குமே ஒரு துக்கம் வராது, किसी को कोई दुख नहीं आती அந்த है, அந்த டயர்ட்னஸே இருக்காது। वहां पर कोई थकावट नहीं होती ஏன் है। அப்படினா क्यों कहे तो? எல்லாரும் தேவ சாயல்ல இருப்போம்। सब लोग परमेश्वर के स्वरूप में தேவ रहेंगे। சாயல்ல இருக்கும்போது நமக்கு எப்பவுமே திருப்தி தான் இருக்கும், परमेश्वर के स्वरूप में हमेशा हमारे लिए संतुष्टि रहती है, சந்தோஷம் இருக்கும், खुशी रहती அந்த है, சோர்வுக்கு இடமே இல்லை। वहां पर मायूसी का कोई जगह नहीं है। அல்லேலூயா। हालेलुया। ஆனால் இப்போ நம்ம யோபுவுடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கும்போது लेकिन यहाँ पर हम आयुब के वचनों से देखते हैं நம்முடைய சரீரத்துல எப்போதுமே 2 சரீரம் இருக்கு।
இருக்கிறது. हमारे शरीर में हमेशा दो तरीके के बात होते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒன்னு पहला மார்ஷல் பாடி அப்படிமாங்க, இன்னொன்னு இம்மார்ஷல் பாடி அப்படிமாங்க. एक जो है नष्ट होने वाला और नष्ट नहीं होने वाला ऐसे कहते हैं। அழிகிற சரீரம் ஒன்று இருக்கிறது, அழியா சரீரம் ஒன்று एक இருக்கிறது. नष्ट होने वाला शरीर एक है, एक नष्ट नहीं होने वाला இது शरीर। வந்து மனுஷனுக்குள்ளாக ஆல்ரெடி இருக்கிறது. ये मनुष्य के अंदर पहले से ही है। அல்லேலூயா. हालेलुया। அதான் எங்களுடைய புறம்பான சரீரம் அழிந்து போனாலும் इसीलिए हमारे बाहरी रूप के शरीर नष्ट எங்களுடைய होने पर உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. हमारा भीतरी मनुष्य तो दिन ब दिन नया होते रहता அப்போ है। இந்த அழிகிற சரீரத்துல இருக்க தோலெல்லாம் அழிஞ்சு போனாலும் ये नष्ट होने वाले शरीर के सारे खाल उतरने पर भी नष्ट இந்த அழிகிற சரீரத்துல இருக்கிற என்னுடைய அவயங்கள் எல்லாம் அழிந்து ये போனாலும் नष्ट होने वाले शरीर के सारे अंग नष्ट होने पर भी எனக்குள்ள ஒரு அழியாத சரீரம் இருக்கிறது. मेरे अंदर नष्ट नहीं होने वाला अल्लाह शरीर है, आत्मा। वही आत्मा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த அழியாத சரீரமாகிய இந்த ஆத்துமாவில் இருந்து वो अविनाशी उस शरीर के उस प्राण से लेकर நான் என் இயேசுவை பார்ப்பேன், मैं मेरे यीशु को देखूंगा, என் தேவனை பார்ப்பேன். मेरे परमेश्वर को देखूंगा। அதுதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது फिलिपियों 3 अध्याय के 21 वचन में देखते हैं, நம்முடைய அழிந்து போகிற இந்த சரீரத்தை हमारे नाश होने वाले शरीर को இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா यीशु मसीह क्या करते அவருடைய हैं? மகிமையான சரீரத்திற்கு उसके महिमा भरी शरीर के ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். तुलने में रूपांतर करता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ तब வெளிப்புறமாய் இருக்கிற இந்த சரீரம் அழிந்து போவது நிச்சயம். बाहरी रूप से रहने वाला शरीर नष्ट होना निश्चय है, ஆனால் लेकिन எனக்குள்ளாக உட்புறமாக இன்னொரு அழியாத சரீரம் இருக்கிறது. लेकिन मेरे भीतर एक और शरीर है जो இந்த नष्ट नहीं அழியாத है। சரீரம் ये नष्ट ना होने वाली ஒரு शरीर நாள் மறுரூபப்படுத்தப்பட்டு एक दिन रूपांतर அவரை किया பார்க்கிற சரீரமாய் மாறும். उसे देखने वाली शरीर बनेगी। இது யோபுவினுடைய எதிர்பார்ப்பு. ये आयुब का बाट जोना है। அல்லேலூயா. हालेलुया। யோபு என்ன எதிர்பார்த்தார்னா आयुब क्या बाट जोते என் हैं? தோல்லாம் அழிஞ்சிரும், मेरे खाल सब नष्ट हो என் जाएंगे, சரீரத்து அவயங்கள் எல்லாம் கெட்டு मेरे போயிடும். शरीर के अंग सब नष्ट हो जाएंगे, ஆனா लेकिन எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. मेरे लिए एक बाट जोना है। தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் ये सारे चमड़ी की बातें नष्ट होने पर भी எனக்குள்ள அழியாத ஒரு சரீரம் இருக்கிறது. मेरे अंदर अविनाशी एक शरीर அந்த है। சரீரத்திலிருந்து उस शरीर से நான் लेकर என் தேவனை நிச்சயம் பார்ப்பேன். मैं मेरे परमेश्वर को निश्चय देखूंगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்தின் तो मत्ती 10वां अध्याय 28ஆம் வசனத்துல 28वां अध्याय में இப்படியாய் சொல்லுகிறார். इस रीति से कहते Matthew हैं, chapter 10 verse 28ல பாருங்க, मत्ती 10:28 में हम पढ़ते हैं, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் प्राणों को नष्ट करने के लिए सामर्थ्यवान न होने சரீரத்தை पे மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு केवल शरीर को नष्ट करने நீங்கள் वालों பயப்பட को வேண்டாம். आप डरने की जरूरत नहीं है। ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். प्राण और आत्मा को दोनों को अधोलोक में नष्ट करने वालों के लिए केवल डरना। இங்கு நம்முடைய ரெண்டு விதமான சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். यहाँ पर अपने दो तरीके के शरीर के बारे में बता ஒன்று दिया। வெளிப்புறமான சரீரம், एक बाहरी रूप का शरीर, இன்னொன்று உட்புறமான சரீரமாகிய ஆத்துமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा भीतरी शरीर नाम का आत्मा यानी அதான் प्राण இயேசு कहती கிறிஸ்து है। சொன்னார், इसलिए यीशु मसीह ने எப்ப அந்த कहा, வெளிப்புற சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு ये बाहरी रूप के शरीर को नष्ट करने நீங்க वालों को பயப்பட வேண்டாம். आप डरने की जरूरत नहीं है। அவங்களால उनसे இந்த சரீரத்தை மாத்திரம் தான் அழிக்க முடியும். केवल इस शरीर को वो नाश कर सकेंगे, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க பயப்படணும். लेकिन यीशु मसीह के लिए आप डर உங்களை मानना है। படைத்த தெய்வத்திற்கு நீங்க பயப்படணும். आपके सृजन करने वाले को डर मानना है। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? அவர் எப்படிப்பட்டவர் என்றால் वो कैसा है? இந்த சரீரத்தையும் அழிக்க वो வல்லவர், इस शरीर को भी नाश करने के लिए सामर्थ्यवान உள்ள है। இருக்கிற ஆத்துமாவாகிய அழியாத சரீரத்தையும் நரகத்துல தள்ள अंदर வல்லவர். रहने वाले प्राण नाम के अविनाशी शरीर को भी अधोलोक में डरने के लिए सामर्थ्य। அல்லேலூயா. आमीन। அப்போ இந்த யோபுவினுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன तो தெரியுமா? आयुब का एक बाट जोना क्या है? இந்த வெளிப்புற மனுஷனாகிய இந்த சரீரம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நிச்சயமா அழிந்து ये बाहरी रूप का शरीर एक दिन में मेरे जीवन में निश्चय नष्ट हो அது जाएगी। எல்லாருக்குமே அழியும். वो सबके लिए नष्ट हो जाएगी। அல்லேலூயா. हालेलुया। ஆனா लेकिन எனக்கு உட்புறமாய் இருக்கிற मेरे भीतर रहने वाले அழியாத மாம்சம் இருக்கிறது. एक अविनाशी प्राण அதான் है। சொல்றாரு, என்னுடைய மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன். इसलिए वो कहता है कि मैं अपने शरीर से उससे அந்த देखूंगा, அழியாத சரீரத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன். उस अविनाशी शरीर से उसे देखूंगा। அப்போ இது அவருடைய எதிர்பார்ப்பினால் அவர் அடைய போகிற அந்த மகிமையின் சாயலாகிய மாம்சத்தை तो குறிக்கிறது. उसके बाट जाने के द्वारा वो पाने वाले उस महिमा भरे शरीर को वो बताती है। இரண்டாவது, दूसरा, அதே இதுல இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்க முடியும். उसे हम एक और रीति से देख सकते हैं, அது விசுவாசம். वो विश्वास है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ நமக்கு தெரியும், अब हम जानते हैं யோபுவுக்கு வந்து आयुब के लिए 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा अध्याय के 7वां और 8वां वचन में हम पढ़ते हैं। 2 verse 7 and 8ல பாருங்க, आयुब 2 के 7-8 में पढ़ते हैं। யோபுவினுடைய சரீரம் முழுவதும் தலை முதல் உள்ளங்கால்
உள்ளங்கால் வரைக்கும் आयुब का पूरा शरीर यानी सर से लेकर पूरे पैर तक அவருக்கு ஒரு நோய் வந்து விட்டது. उसके लिए एक बीमारी आ गई. அல்லேலூயா. हालेलुया. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन वैसे ही कहती है. உச்சங்கால் தொடங்கி உச்சன் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். वो नीचे पैरों से लेकर सर तक उसको बड़े-बड़े फोड़े आ गए. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். वो अपने आप को टाट ओढ़कर टाट में बैठकर अपने आप को खरोचता रहा. இப்ப யோபுவுக்கு வந்தது ஒரு தோல் நோய். अब आयुब के लिए एक चमड़े की बीमारी आई. हालेलुया. हालेलुया. இந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் वो सर से लेकर पैर तक அவனுடைய தோல்ல எல்லா இடங்களிலும் பருக்கள் வந்து விட்டது. उसके खाल पर बड़े-बड़े फोड़े आ गए. हालेलुया. हालेलुया. எந்த ஒரு இடத்திலையும் அந்த பருக்கள் இல்லாத இடமே கிடையாது. ऐसा कोई भी जगह नहीं जहां पर वो फोड़े नहीं है. அந்த அளவுக்கு தோல்கள் முழுவதும் அழுகி போகிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. वैसे पूरा शरीर जो है बिगड़कर नाश होने वाली परिस्थिति बन गई. அதனால தான் யோபு சொல்றார், इसलिए आयुब कहता है, தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு मेरे खाल लेकर सब कुछ नष्ट होने पर அப்படி என்றால் அவருடைய சரீரத்துல ஒரு தோல் நோய் வந்திருக்கிறது. அந்த தோல் நோயில அந்த சரீரம் அழிந்து கொண்டு இருக்கிறது. इसका मतलब उसके शरीर में खाल की बीमारी आई. वो खाल की बीमारी के कारण नष्ट हो रहा है. அதனுடைய வீரியம் எப்படி இருக்குதுன்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு இடத்திலும் தோல் வந்து சரியாகவே இல்லை. उसकी तीव्रता कैसी है कहे तो उसके सर से लेकर पैर तक कोई भी जगह ऐसा नहीं जहां पर முழுமையாக இவருடைய தோல் வந்து புண்களாலும் பருக்களாலும் அழுகி नाचम எடுக்க ஆரம்பிக்கும். उसका पूरा खाल जो इन फोड़ों के द्वारा बदबूदायक हो गई है. ஆனால் लेकिन அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. उसका एक विश्वास था. என்ன விசுவாசம்னா कैसा विश्वास? இந்த தோல் முதலான அழிந்து போனாலும் ये पूरे चमड़े मेरे नाश होने पर भी என்னுடைய மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லும் பொழுது मैं अपने शरीर से देखूंगा ऐसे कहते हैं समय. என்ன விசுவாசம் தெரியுமா? उसका क्या विश्वास है जानते हो? தோலே இல்லாம போற வரைக்கும் என் வாழ்க்கை என் பருக்களால என் சரீரம் முழுதும் புண்ணா மாறி நாறுனாலும் मेरे पूरा चमड़ी नष्ट होने यानी फोड़ों से पूरा नष्ट होने पर भी மறுபடியும் என் தேவன் சுகமாக்கி என்னை வல்லவராய் நிறுத்த வல்லவராய் मेरा परमेश्वर फिर से मुझे चंगा कर फिर से सामर्थ्यवानी खड़ा कर. இது அவருடைய விசுவாசம். ये उसका विश्वास है. हालेलुया. हालेलुया. அதான் சொல்றாரு, इसलिए कहते हैं தோல் முதல்ல அழுகி போனாலும் मेरे शरीर के चमड़े सब नष्ट होने पर भी என்னுடைய மாம்சத்திலிருந்து நான் அவரை मैं பார்ப்பேன். अपने शरीर से उसे देखूंगा. என் மாம்சத்தை மறுபடியும் நல்ல தோலாய் நிரப்புவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவர். मेरे शरीर को फिर से अच्छे खाद से भरने के लिए मेरा परमेश्वर இப்ப सामर्थ्यवान. நாடி இருக்கிற இந்த தோலெல்லாம் अब बदबूदायक रहने वाले सारे खालों மறுபடியும் को சரிப்படுத்தி சரியான தோலாய் மாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். फिर से चंगा कर नया करने के लिए मेरा परमेश्वर सामर्थ्यवान है. யோபு இந்த வார்த்தையை இவ்வளவு விசுவாசத்தோடு சொல்வதற்கு आयुब इस शब्दों को வேதத்தில் வேற ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? क्या शास्त्र में कोई और चिन्ह है? நிச்சயமா இருக்கிறது. निश्चय है. நமக்கு தெரியும் நாகமானுடைய ஸ்டோரி. हम नागमान के बारे में देखते हैं. அவனுக்கும் தோல் வியாதி தான். उसे भी चमड़े की बीमारी எங்க பார்த்தாலும் குஷ்டரோகம். कहां देखो तो भी कोड़ी. ஆனால் வசனம் சொல்கிறது, लेकिन वचन कहती அந்த है யோர்தான் நதியில் அவன் 7 தரம் முழுகி எம்பின பிறகு यरदान के नदी में 7 बार डुबकी मारकर निकलने के बाद சரீரம் சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல் மாறிவிட்டது. उसका शरीर एक छोटे बच्चे के शरीर के समान बन गई. அப்ப அந்த குஷ்டம் இருந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு அவனுடைய சரீரம் அவ்வளவு சாஃப்ட்டா புதுசா மாறிடுச்சு. वो कोड़ी का कोई चिन्ह नामो निशान न रहने लायक उसका शरीर नया सा बन இதை गया. தேவன் செய்ய வல்லவரா இருக்கு. इसे करने के लिए परमेश्वर सामर्थ्यवान है. हालेलुया. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் तो இருக்கணும். हमारे जीवन में भी ये विश्वास நமக்கு இந்த चाहिए. எதிர்பார்ப்பு இருக்கணும். हमारे लिए भी ये बात जो ना होना அதான் யோபு चाहिए. 23:10 சொல்றாரு, इसलिए आयुब 23:10 में कहते நான் हैं போகும் பாதையை அவர் அறிவார். मैं जाने वाले मार्ग को वो जानता அவர் है. சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். वो मुझे परीक्षा करने के बाद मैं सोने की समान யோபுக்கு தெரியும், करूंगा. நான் போற வழி இப்படி நாச்சம் எடுத்த வழிதான். वो जानता है कि मैं जाने वाला मार्ग ऐसे என் बदबूदायक है. சரீரம் எல்லாம் புண்ணா இருக்கிற வழிதான். मैं पूरे शरीर फोड़ों से भरी हुई. ஆனாலும் என்ன சோதித்துக்கு அப்புறம் நான் பொன்னா மாறிடுவேன். लेकिन फिर भी मेरे परीक्षा होने के बाद मैं सोने के समान निकलूंगा. அவருடைய எதிர்பார்ப்பின்படி அவருடைய விசுவாசத்தின்படியே उसके बाट जोने के अनुसार उसके विश्वास के யோபு अनुसार 42:10 சொல்கிறது, आयुब 42:10 कहती है கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். परमेश्वर ने आयुब के बंदीगृह को बदला. சிறையிருப்பை மாற்றினார் என்றால் उसके बंदीगृह को बदला. यानी முதலாவது யோபு கொடுத்தது என்ன தெரியுமா? पहला आयुब के लिए क्या दिया? வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார். उसके बीमारी से एक चंगाई दी. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய தோலெல்லாம் அழுகி போன சரீரத்தை மறுபடியும் புதுப்பித்தார். उसके शरीर जो फोड़ों से भरे थे वो सबको नया किया. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் யோபு उसके बाद आयुब 16-17 வசனத்தை வாசித்தீங்கன்னா 16-17 में यदि आप पढ़ोगे तो 140 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கிறார். 140 साल से अधिक वो जिए. அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ये सब होने के बाद அவர் 140 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 140 उम्र तक वो जिए அப்ப हैं. அவருடைய விசுவாசம் நிறைவேறி
நிறைவேறிச்சா இல்லையா? उसका विश्वास पूरा हुआ कि नहीं? அவர் தோல் எல்லாம் அழுகி போனது உண்மைதான். उसके सारे खाल नष्ट हो गए, மறுபடியும் அந்த மாம்சத்திலிருந்து ஆண்டவரை அவர் பார்த்தார். लेकिन उस शरीर से फिर से परमेश्वर को हालेलुया, 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 हालेलुया। அப்போ இந்த क्वेश्चनக்கு நம்ம ரெண்டு விதமான ஆன்சரை நம்ம तो பார்க்கிறோம். इस सवाल के लिए हम दो तरह के जवाब देख सकते हैं। ஒன்று மறுரூப சாயலோடு நாம் ஆண்டவரை தரிசிக்கிற पहले रूपांतर के साया के साथ परमेश्वर के दर्शन करना, அதுவும் யோபு நிச்சயமா எதிர்பார்த்திருப்பார். वो भी आयोग निश्चय बाट जुआ होगा। हालेलुया, हालेलुया। இரண்டாவது அவருடைய விசுவாசம். दूसरा उसका विश्वास, இந்த உலகத்திலே என் சரீரம் அழிந்தாலும் மறுபடியும் புதுப்பித்து என்னை ஆசீர்வதிப்பார். इस दुनिया में भी मेरा शरीर नष्ट हो जाए तो भी मुझे नया कर कर फिर से जिलाएगा। हालेलुया, हालेलुया। அதனால தான் என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு इसीलिए मेरे खाल के सब प्रकार नष्ट होने के என் बाद மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன். मैं अपने शरीर से उसके दर्शन करूंगा। हालेलुया, 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 हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? हमेशा आप कोशिश करें। இன்னும் உங்ககிட்ட என்ன வேற क्वेश्चन இருந்தா நீங்க சொல்லலாம். और भी आपके पास जो कोई सवाल हो तो बता सकते கர்த்தர் हो। நல்லவர். परमेश्वर भला है। So,